News TV, enlightening the thirsty. இறை இயேசுவில் இனியோரே, தவக்காலம் இது சிந்தனையின் காலம். இயேசுவின் பாடுகளை சிந்திக்கும் காலம். அவர்தம் பாடுகளுக்காய் கண்ணீர் சிந்தும் காலம். ஆனால் இந்த சிலுவை பாதை நம் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றதா? சிலுவை பாதையில் நாம் சந்திக்கும் நபர்கள் யார் யார்? அவர்களை பிரதிபலிப்பவரா நாம்? சிந்தித்து பார்த்தால் இப்பாடுகளின் காரணரே நாம் அன்றோ? நம் பாவங்கள் அன்றோ? மன்னிப்பு வேண்டுவோம் இறைவனிடம். உத்தவ மனஸ்தாப மந்திரம். ஏன் சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீர் அளவில்லாத சில நன்மையும் அன்பும் நிறைந்தவராகியால் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழுமனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனம் நொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் அல்லாமல் வேறு மனஸ்தாபம் இல்லை. எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறு துக்கம் இல்லை. இனிமேல் ஒருபொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில் என்று உறுதியான மனதுடனே பிரதிக்கணை செய்கிறேன். மேலும் பலம் போதாமையால் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களை மோட்ச பாக்கியத்தையும் தந்தருளுவீர் என்று முழுமனதோடு விசுவசிக்கின்றேன். திருச்சபை விசுவசித்து கற்பிக்கின்ற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதனால் நானும் உறுதியாக விசுவசிக்கின்றேன். ஆமேன். நான் யார் என சிந்தித்து இயேசுவால் ஆட்கொள்ளப்பட வரம் கேட்டு இச்சிலுவை பயணமதில் பின்தொடர்வோம். முதல் ஸ்தலம், இயேசுவை சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடுகின்றார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தன் பதவி பட்டம் காக்க தீர்ப்பளித்தான் பிலாத்து. தம் நிலை பொருள் காக்க தீர்ப்பிற்கு தூண்டினர் பரிசேய சதுசேயர்கள். சாயும் பக்கம் சாய்பவர்களாய் சிலுவையில் அறையும் என கூவும் மக்கள். தன்னிலை விடுத்து தரணி வந்து சாவை ஏற்க துணிந்தார் இயேசு. பிலாத்துவா, பரிசேயனா, மக்களில் ஒருவனா? நான் யார்? ஜெபம். உம்மை போல் தரணி காக்க என்னை பண்படுத்தும் இயேசுவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இரண்டாம் ஸ்தலம், இயேசுவின் தோள் மீது பாரமான சிலுவை சுமை ஏற்றப்படுகிறது. திவ்ய இயேசுவையும் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவமான சின்னமாம் சிலுவையை சுமத்தினர் இயேசு மீது. மீட்பின் சின்னமாய் அதனை மாற்றிட சுமந்தார் சிலுவையை இயேசு. தத்தம் சிலுவையை சுமக்க நமக்கும் அழைப்பு விடுத்தார் இயேசு. சுமத்துபவனா சுமப்பவனா? நான் யார்? ஜெபம். உம்மை போல் சிலுவையை ஏற்க என்னை பண்படுத்தும் இயேசுவே, ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மூன்றாம் ஸ்தலம், இயேசு சிலுவையின் பாரத்தால் கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்லை அப்பமாய் மாற்றி உடலை காக்க துணியாதவர் இயேசு. கற்றூணில் கட்டி அவர் தம் உடலை சிதைத்தனர் யூதர்கள். கசையால் அடித்து பாரத்தால் அவரை விழத்தாட்டினர் வீரர்கள். வீழ்த்துபவனா வீழ்பவனா? உடலை காப்பவனா? நான் யார்? ஜெபம். சோதனையை வென்றெழுந்த உம்மை போல் நான் வாழ என்னை பண்படுத்தும் இயேசுவே, ஆமென்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். நான்காம் ஸ்தலம், இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவையுமே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையை சுமந்து இறை திருவுளத்தை நிறைவேற்றுகின்றார் இயேசு. சிலுவை சுமக்கும் தன் மகன் பின்னால் சோகமே உருவாய் அன்னை. தாயும் சேயும் சந்தித்ததில் ஆறுதல் இருவருக்குமே சொத்தானது. தாயின் மகனாய் இறை திருவுளம் நிறைவேற்றுபவனாக நான் யார்? ஜெபம். தந்தையின் செயல்பாடு என்னில் செயல்பட என்னை பண்படுத்தும் இயேசுவே. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஐந்தாம் ஸ்தலம், சிலுவையை சுமக்க இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தள்ளாடி நடந்து சிலுவையை சுமக்கிறார் இயேசு. கட்டாயத்தினால் சிலுவையை தாங்குகின்றார் சீமோன். வழியிலேயே இறந்துவிட்டால் தூக்கிலிட முடியாதே என ஏங்குகின்றனர் வீரர்கள். சீமோனா, வீரனா, நான் யார்? ஜெபம். சாகடிக்கும் வீரனாக அல்லாமல் தோள் கொடுக்கும் சீமோனாக வாழ என்னை பண்படுத்தும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஆறாம் ஸ்தலம், துக்ககரமான முகத்தை வெரோனிக்கால் துடைக்கின்றார். திவ்ய இயேசுவையுமே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பார்க்க சகியாத நிலையில் உருக்குலைக்கப்பட்ட இயேசு பார்த்ததும் துடித்து ஆறுதலாய் முகத்தை துடைத்த வெரோனிக்கா. பார்த்தும் பார்க்காதது போல் வழி நடக்கும் மக்கள். வெரோனிக்காவா பொதுமக்களில் ஒருவரா? நான் யார்? ஜெபம். வெரோனிக்கா போல் பிறர் துன்பம் கண்டு இளகும் மனம் பெற என்னை பண்படுத்தும் இயேசுவே. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஏழாம் ஸ்தலம், சிலுவையின் பாரத்தால் கல்வாரி மலையில் இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உலகம் அதை காட்டி அழகை சோதிக்கையில் தளரவில்லை இயேசு. சிலுவையதை சுமத்தி மக்கள் சோதிக்கும் போது தளர்ந்து விழுகிறார் இயேசு. விழுந்தவரை பார்த்து கேலி பேசுகின்றனர் பரிசேயரும் அங்கே. அழகையின் பிரதிநிதியா, பரிசேயனா, நான் யார்? ஜெபம். உம்மை போல் செருக்கற்று வாழ என்னை பண்படுத்தும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எட்டாம் ஸ்தலம், அழுத எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் பாடுகளை பார்த்து கண்ணீர் விட்டனர் பெண்கள். பெண்களின் எதிர்காலத்தை எண்ணி அருள்மொழி பகன்றார் இயேசு. பெண்களின் இதயம் மட்டுமல்ல, இயேசுவின் இதயமும் இலகியதென்றோ. கண்ணீர் விடும் பெண்ணா, எதிர்காலத்தை சிந்திப்பவரா, நான் யார்? ஜெபம். என் குடும்ப உறுப்பினர்களின் எதிர்காலம் எண்ணி நான் வாழ என்னை பண்படுத்தும் இயேசுவே. ஆமென்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். 9ஆம் ஸ்தலம். இயேசு சோர்வினால் 3ஆம் முறையாக முகம் குப்புற கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவையும் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அடிபணிவது கடவுளுக்கா அலகைக்கா? சோதனையில் வென்றவர் இயேசு. அலகைக்கு அடிபணிந்தே இயேசுவை வீழ்த்துகின்றனர் யூதர். அனைத்திற்கும் அடிபணிந்து இயேசுவை குற்றப்படுத்தினர் பரிசேயர். வீழ்த்தும் யூதனா, குற்றப்படுத்தும் பரிசேயனா? நான் யார்? ஜெபம். அலகையின் சோதனையில் நான் விழாதபடி என்னை பண்படுத்தும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 10ஆம் ஸ்தலம். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவையும் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தன் மகன் மானம் காக்க ஆடை தந்தார் அன்னை. அவரின் மானம் போக்கி நிர்வாணமாக்கினர் மக்கள். அருள் ஆடை நமக்கு தரவே ஓர் ஆடையும் இன்றி நின்றார் இயேசு. ஆடை தந்த அன்னையா, உரிக்கும் மானிடனா? நான் யார்? ஜெபம். என் உடையால் என் மானம் காக்கப்படவும் பிறர் கற்பு கெடாதிருக்கவும் என்னை பண்படுத்தும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 11ஆம் ஸ்தலம். இயேசுவை இரும்பாணிகளால் சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவையும் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாய்ந்து ஊடுருவும் ஆணிகளால் அறைகின்றனர் வீரர்கள். சுமந்து வந்த சிலுவையில் தொங்குகின்றார் இயேசு. அனைத்தையும் தாங்கி தன்னையே தாரை வார்க்கிறார் நமக்காக. அவரை தாங்கும் சிலுவையா, அவரை பிளக்கும் ஆணியா? நான் யார்? ஜெபம். என் வாழ்வு பிறரின் வாழ்வை பிளக்காதிருக்க என்னை பண்படுத்தும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 12ஆம் ஸ்தலம். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று இறுதியாக கூறி எல்லாம் நிறைவேறிற்று என்று பிதாவிடம் உயிரை இயேசு கையளித்தார். திவ்ய இயேசுவையும் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனம் திரும்பும் மானிடரையும் தமக்கு தீங்கிழைத்தோரையும் மன்னித்து ஏற்கிறார். உயிரை ஈயும் முன் அன்னையையும் நமக்கு கையளிக்கிறார் இயேசு. இறுதியில் தம் உயிரை தம் தந்தையின் கையில் ஒப்புவிக்கிறார். மன்னிப்பவனா, மன்னிப்பை தேடுபவனா, அன்னையை மதிப்பவனா? நான் யார்? ஜெபம். மன்னிப்பதனால் மன்னிப்படைந்து உம்மில் இளைப்பாற என்னை பண்படுத்தும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 13ஆம் ஸ்தலம். அன்னையின் மடியில் இயேசுவின் உடலை வளர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவையும் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறந்த தன் மகனை மடி சுமந்தார் அன்னை. பேரிழப்பிற்கு பதிலாய் நம்மை தம் நெஞ்சில் ஏற்றார் மகவாய். அவர் தம் துன்பம் போல் வேறேதேனும் துன்பம் உலகில் உண்டோ? தாய்க்கு ஏற்ற பிள்ளையா, தாய்போல் துன்பம் ஏற்பவனா? நான் யார்? ஜெபம். உம் தாயை என் தாயாய் பெற யான் பெற்ற தகுதியை காத்திட என்னை பண்படுத்தும் இயேசுவே.
ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 14ஆம் ஸ்தலம், இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவையுமே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கர்த்தருக்கே கல்லறை தந்தார் அரிமத்தேயா யோசேப்பு. மன்னருக்கே நறுமண தைலம் பூசினர் பெண்கள். கோதுமை மணியாய் மண்ணில் புதைகிறார் இயேசு. மனம் வீசும் நறுமண தைலமா, பிறருக்கு கல்லறையா? நான் யார்? ஜெபம். பிறரின் வாழ்விற்கு கல்லறையாய் நான் இல்லாமல் மனம் பரப்பி வாழ என்னை பண்படுத்தும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பாப்பரசரின் ஆன்ம கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உடைய ராஜ்யம் வருக. உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையில் ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக. ஆமென். Parce Domine, parce populum tuum, ne in aeternam iras caris nobis. Parce Domine, parce populum tuum, ne in aeternam iras caris nobis. Parce Domine, parce populum tuum, ne in aeternam iras caris nobis.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமரவும். அன்பார்ந்த திரு இதய ஆண்டவர் பக்தர்களே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, தவக்கால 5வது வெள்ளிக்கிழமை. இந்த தவக்கால வெள்ளிக்கிழமைகளில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது சூழ இருந்தவர்கள், கீழே நின்றவர்கள், அவரோடு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த கள்வர்கள் இயேசுவை நோக்கி சொன்ன வார்த்தைகள் 7 வாக்குகள். அந்த 7 வாக்குகளை ஒவ்வொன்றாக நாம் இந்த தவக்கால வெள்ளிக்கிழமைகளில் சிந்தித்து வருகிறோம். இன்று நாம் 5வது வாக்கை சிந்திக்க இருக்கின்றோம். 5வது வாக்கு, எலியாவை இவன் கூப்பிடுகிறான், பொறுங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம். இதை மையமாக வைத்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதற்கு ஏற்றாற்போல இன்றைய நற்செய்தியையும் நாம் மாற்றி இருக்கிறோம். எனவே நமது கருத்துக்கு ஏற்ப நற்செய்தியை மாற்றிக்கொள்ள திருவழிபாடு நமக்கு அனுமதி கொடுக்கிறது. ஆகவே இந்த எலியா இவரை காப்பாற்ற வருவாரா, பொறுங்கள் பார்ப்போம் என்ற வார்த்தைகளை நாம் சிந்திப்போம். கிறிஸ்துவில் பிரியமாவலின் திருப்பலியானது லூர்து டிவிக்கு உபயம் செய்கின்றவர்கள், மோனி கடைக்கிழம் ரியூனியன் பங்கு மக்களுடைய வளர்ச்சிக்காகும், நல்லா குரூப்பா கம்பெனி நன்றி எதிராகும் தொழில் வளர்ச்சிக்காகும், திருவண்டர் கோயில் சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகும் மற்றும் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காகும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகும், ஜாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் மற்றும் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்காகும், மியூசிக் பார்க் இதய ஆண்டவருக்கு நன்றி விலையாகும் தொழில் வளர்ச்சிக்காகும், ஜெயமரியா பசில் மேரி குளோரி ஆரோக்கிய மேரி மேரி செல்வி ஷபியர் காஸ்டின் உடலுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும், செயின்ட் ஜாக் ஆண்டனி உடல்நலம் பெற வேண்டியும் நல்ல துணைவை கிடைக்கும் இதய ஆண்டவருக்கு நன்றி பலியாகும், சகாய மாதாவிற்கு நன்றி பலியாகும், ஒதிபர் சார்லஸ் குடும்பத்தில் நடக்க போகும் எல்லா நன்மைகளுக்கு நன்றி பலியாகும், அவர்கள் அனைவரின் வெளியூர் பயணம் நல்ல முறையில் அமையும்படியாகும், கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும், பெத்ருஸ் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களின் ஆண்மலை பாற்றைக்காகும், பெத்ருஸ் சிறிய புஷ்ப ஆண்மலை பாற்றைக்காகும், தாசு கஸ்தூரிபா ஆண்மலை பாற்றைக்காகும், செல்வம் பிரேமலா இவருடைய பிள்ளைகளுடைய நற்பெடுப்பிற்காகவும், செசிலி 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறும்படியாகும், செயின்ட் பால் நாணத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கும்படியாகும் இன்றைய நாளிலே உபயம் செய்யும் மரி குழந்தைநாதன் ஆரோக்கியமரி குடும்பத்தினர் இதய ஆண்டவருக்கு நன்றி விலையாகும், சார்லஸ் ரெப்ரியோ குடும்பத்தில் மரித்தவர்களின் ஆண்மலை பாற்றைக்காகவும், மகாத்மா காந்தி வீதி பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் குடும்ப நலனுக்காகவும், அமலோபவம் மேல்நிலைப்பள்ளி மற்றும் லூர்து டிவி நன்றி விலையாகும், ஆலன் ராணி நன்றி விலையாகும், அந்துவான் ஷபியே மரியம்மாள் ஷபியே மக்கள் இதய ஆண்டவருக்கு நன்றி விலையாகும், அரியூர் இண்டோச்சா மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு தேர்வில் அனைத்து மாணவர்கள் நல்ல முறையில் தேர்வுகளை எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறும்படியாகும், அலெக்சாண்டர் அமலோர்போ மரி இதய ஆண்டவருக்கு நன்றி விலையாகும், அபிலாஷ் ஜோனா இதய ஆண்டவருக்கு நன்றி விலையாகும், ராயர் ஜார்ஜ் நன்றி விலையாகும், ராஜேந்திரன் புஷ்பராணி இதய ஆண்டவருக்கு நன்றி விலையாகும், மேரி மார்டின் இதய ஆண்டவருக்கு நன்றி விலையாகும், சேன்லர் இதய ஆண்டவருக்கு நன்றி விலையாகும், மெல்கியூர் ஸ்டெல்லா மேரி 9ஆம் ஆண்டு திருமண நாளில் நன்றி விலையாகும், லாரன்ஸ் குடும்ப நன்றியாகும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும், முத்துலிண்டா குடும்ப நன்றி விலையாகும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும், பிரான்சிஸ் சேவியர் குடும்ப நன்றி விலையாகும் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும்,
பென்ராமன் மரிதெரேஸ் இதய ஆண்டவருக்கு நன்றி பலியாகும். அருட்சகோதரி டோமினிக் இதய ஆண்டவரின் அருள் பெற வேண்டியும். சென்ட் ஜோசப் ஆப் குலுனி 286 மாணவிகள் 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறும்படியாகும். சென்ட் பேட்ரிக் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறும்படியாகும். அந்தோனியம்மா இடுப்பு வலி குணமாக வேண்டியும். செல்வராஜ் இதய ஆண்டவருக்கு நன்றி பலியாகும். கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். ஷீலா சார்லஸ் வேலை கிடைக்க வேண்டியும் நற்படிப்பிற்காகும். சூசேராஜ் ஜோஸ்வின் ஞான மரி சித்ரா இதய ஆண்டவருக்கு நன்றி பலியாகும். கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். திரு இருதய ஆண்டவர் பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவிகள் அனைவரும் நல்ல முறையில் தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டியும் வெற்றி பெற வேண்டியும். ஜெயராணி ஹாஸ்டல் மாணவிகள் அனைவரும் 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறும்படியாகவும். மரிதெரேஸ் வாடகை பணம் விரைவில் கிடைக்கவும் வீடு காலி செய்யவும். ஆஞ்சலின் 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறும்படியாகும். ரிவிஸ்டன் ரியோ ராஜா புஷ்பராணி அவர்களுடைய 12ஆம் ஆண்டு திருமண நாளில் நன்றி பலியாகும். குழந்தை வர வேண்டியும். நிதின் ஜான் தேர்வில் வெற்றி பெறும்படியாகும். அதிக மதிப்பெண்கள் பெறும்படியாகும். அந்துவான் வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க வேண்டியும். முன்னோர்களின் பாப சாபங்களிலிருந்து விடுபட வேண்டியும். நான்சி ஜெஸ்ஸி 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறும்படியாகும். சண்முகம் அள்ளி இதை ஆண்டவருக்கு நன்றி பலியாகும். பிள்ளைகளுடைய நலனுக்காகவும் நற்படிப்பிற்காகவும். நோயல் பெரேரா குடும்பத்தார் உடல்நலம் வேண்டியும். கண்மணி பிரியா நல்லபடியாக நடக்க பேச வேண்டியும். நவீன் பிரியன் நல்லபடியாக படிக்கவும் உடல் உள்ள நல்லக்காகும். ராஜா சவரிநாதன் சொந்த இடம் வாங்க வேண்டியும். லெபோன் பெனடிக்டா பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றி பலியாகும். இதை ஆண்டவர் இல்லம் உள்விடுதி பள்ளிக்கூடம் நன்றி பலியாகும். கருத்துக்கு நிறைவேறும்படியாகும். ஜெனோ வேலை கிடைத்ததற்கு நன்றி பலியாகும். டோனி லூயிஸ் நினா லூயிஸ் 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறும்படியாகும். பங்கு பேரவின் துணைத் தலைவர் வின்சென்ட் ராயர் அவருடைய பிறந்த நாளில் நன்றி பலியாகும். உடல் உள்ள நல்லக்காகும். மரித்த ஆன்மாக்கள் நல்லப்பன் ராமமிர்தம் தேவராகம் மதர் ரஃபீல் புஷ்பா ஃபெர்னாண்டஸ் டொமினிக் ஃபெர்னாண்டஸ் டெரோக் ஜோஸ்பின் லூயிஸ் ஆண்ட்ரூ லூர்து சாமி ஜில்பர்ட் செபாஸ்டின் யாரும் நியாத ஆன்மாக்களின் ஆன்மலை பாற்றிக்காகும். டெரோக் மேரி தெரேசா ஆண்ட்ரேல் தெல்ஃபன் அவருடைய 14ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவர்களின் ஆன்மலை பாற்றிக்காகும். சலேத் மேரி அருள்தாஸ் திருகோ சின்னையா திருகோ ஜோஸ்பின் செபாஸ்டின் கருவில் இறந்த குழந்தைகளின் ஆன்மலை பாற்றிக்காகும். அருட்சகோதரி மரியா அருட்தந்தை மத்தியாஸ் அருட்தந்தை அமலதாஸ் அருட்தந்தை ஞானப்பிரகாசம் அருட்தந்தை பிரான்சிஸ் அருட்தந்தை ஜேக்கப் பத்மினி ஜான் டாக்டர் பாலகோபால் சந்தனசாமி சூசிநாதன் அந்தோனிமா மோட்சராக்னி நட்சத்திர மேரி ஸ்டார் மேரி அவர்களின் ஆன்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் பிறவின் இயேசுதாஸ் வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அனைவரும் எழுந்து நிற்போம். திருப்பலி தகுதியுடன் ஒப்புக்கொடுக்க தடையாய் இருக்கிற பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதை வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. எளியவருக்கு இறங்கிடும் இறைவா, எங்கள் இடுக்கண்களையும் பலவீனங்களையும் நீர் நன்கு அறிவீர். நாங்கள் எவ்வளவுக்கு வலுவற்றவர்களாயிருக்கின்றோமோ அவ்வளவுக்கு நீர் உறுதுணை தந்து எங்களை வலுப்படுத்துகிறீர். உமது கொடையாக நாங்கள் பெற்றுள்ள இந்த ஒப்புரவு காலத்தை நன்றி உணர்வுடன் பயன்படுத்தி எங்கள் வாழ்வை புதுப்பித்துக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 1 மற்றும் 12 முதல் 22 வரை. இறைப்பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். சிறு சட்டத்துக்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றொரு வாழ்க்கையினின்று வேறுபட்டது. அவருடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கி செல்வது போல் நம்முடைய வழிகளினின்று விலகி செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவருடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைமையிலிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும், பொறுமையை ஆய்ந்தறிவும், வசமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பை பெறுவார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இறைவன் ஏற்கின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இறைவன் ஏற்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்று போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடு கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இறைவன் ஏற்கின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இறைவன் ஏற்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார்.
நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இறைவன் ஏற்கின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இறைவன் ஏற்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிப்படாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையா. நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இறைவன் ஏற்கின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இறைவன் ஏற்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 15, திருவசனங்கள் 33 முதல் 37 வரை. நண்பகல் வந்தபொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதன் பொருள். சூழ நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொறுங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றார்கள். இயேசு உரக்க கத்தி உயிர் துறந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது 7 வார்த்தைகளை உதிர்ந்தார். அதில் ஒன்று ஏலோயி ஏலோயி லேமா சபக்தானி
தாவீது அரசருடைய திருப்பாடல் 22வது பாடல் 2வது வசனத்தை இயேசு சொல்லுகிறார். ஒரு விதத்தில் அவர் ஜெபிக்கிறார் என்று சொல்லலாம். இதோ சிலுவையில் அறையப்பட்டு 3 மணி நேரங்கள் அதில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு சொல்ல முடியாத துன்பம், வலி, வருத்தம். இந்த சூழலில் அவர் இறை தந்தையை நோக்கி, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று பாடுகிறார். மேலோட்டமாக பார்த்தால் இது அவநம்பிக்கையின் வார்த்தைகள். ஆனால் இவை அவநம்பிக்கையின் வார்த்தைகள் இல்லை என்பதை நாம் போக போக புரிந்து கொள்வோம். இவ்வாறு இயேசு உரக்க கத்தி ஜெபித்ததை சூழ நின்றவர்கள் கேட்கிறார்கள். கேட்டவர்கள் அதை தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். ஏலோயி என்றால் கடவுளே, என் இறைவா என்ற பொருள். ஏலோயிம் என்றால் கடவுள், ஏலோயி என்றால் என் கடவுளே என்று பொருள். ஆனால் சூழ நின்றவர்கள் எலியாவை இயேசு கூப்பிடுகிறார் என்று தவறாக புரிந்து கொண்டார்கள். உண்மையில் இயேசு எலியாவை கூப்பிடவில்லை, தந்தையை நோக்கி ஜெபிக்கிறார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். இவ்வாறு இயேசு ஜெபிக்க தவறாக புரிந்து கொண்டவர்கள் அங்கே சூழ நின்றிருந்தவர்கள். அவர்கள் எலியாவை கூப்பிடுகிறான், பொறுங்கள், எலியா வந்து இவனை கீழே இறக்குவாரா பார்ப்போம் என்று மீண்டும் சவால் விடுகின்றனர். இயேசு உண்மையில் வானகத் தந்தையை நோக்கிதான் ஜெபித்தார். ஆனால் எலியா பெரிய இறைவாக்கினர். அவர் வந்து ஆண்டவர் வருவதற்கு முன்னால் அவர் வருவார் என்று மலாக்கி இறைவாக்கினர் தன் நூலில் குறிப்பிடுகிறார். எனவே இவர் ஆண்டவராக இருந்தால் எலியா வந்து முன்னோடியாக அவர் வரட்டும் என்ற ஒரு பொருளில் கூட அவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் என்பதை இயேசுவே பலமுறை கூறியிருக்கிறார். உங்களுக்கு விருப்பமானால் வர வேண்டிய எலியா இவர் என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவி உள்ளவர் கேட்கட்டும். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 14வது வசனம். எலியா யார்? திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவானை பற்றி தான் இயேசு இவ்வாறு கூறுகிறார். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவர்தான். கேட்க செவி உள்ளவர் கேட்கட்டும் என்று சொல்லுகிறார். ஆக எலியா வந்துவிட்டார். அதனால் இயேசுதான் மெஸ்ஸையா என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி எலியா வர வேண்டும். இல்லையா, இதோ இவர்தானே இவர்தானே எலியா என்று இயேசு தன் போதகத்தின் நடுவில் ஒரு நாள் சொன்னார். இப்பொழுது தன் மன்னக வாழ்வின் இறுதியில் இயேசுவை பார்த்து இந்த சூழ நின்றிருந்தவர்கள் சவால் விடுக்கிறார்கள். எலியா வந்து இவரை காப்பாற்றுவாரா பார்ப்போம். அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? மெஸ்ஸையா சிலுவையில் மரணமடைய கூடாது என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. சீடர்கள் கூட இயேசு மரணமடைவதை அவர்கள் வரவேற்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, தடுத்தார்கள். அதனால் பொதுமக்களும் எல்லாரும் இயேசு சிலுவையில் மரணமடைவதை ஏற்க தயாராய் இல்லை. துன்பப்படாமல்
அரசராக அவர் இருந்தால் போதும் என்று பொதுமக்கள் விரும்பினார்கள். இங்கே சூழ நின்றிருந்தவர்களும் அவ்வாறுதான். எலியா வந்து அவரை சிலுவையில் நின்று இறக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சிலுவையில் இயேசு தொங்குவதை அவர்கள் யாருமே ஏற்று ஜீரணிக்க தயாராயில்லை. சீடர் முதற்கொண்டு பரிசேய தலைவர்கள், பொதுமக்கள், சாதாரண மக்கள் வரை எல்லாருமே இயேசு சிலுவையில் மரணமடைய கூடாது என்றுதான் எதிர்பார்த்தார்கள். The uncrucified Christ is the world's expectation, the world's desire. உலகம் என்ன எதிர்பார்க்கிறது? Uncrucified Christ. We don't want a crucified Christ. We want a Christ who is purely lily Christ. லில்லி கிரைஸ்ட்னு என்ன அர்த்தம்? அந்த லில்லி பூவை போல ஒரு மாசு, ஒரு காயம், ஒரு மறு இல்லாத கிறிஸ்துவை இவர்கள் தேடுகிறார்கள். இதை தான் ஆங்கிலத்தில் லில்லி கிரைஸ்ட். இயேசு மேலே எந்த தூசி, எந்த காயம், எந்த வேர்வை, எந்த ரத்தம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். துன்பப்பட்டு கதறி அழுது கூவி தந்தையிடத்தில் ஜெபிக்கிற கிறிஸ்து எங்களுக்கு வேண்டாம். வெற்றி வீரராக மகத்துவத்தில் வாழுகிற கிறிஸ்து தான் எங்களுக்கு வேண்டும். ஆனால் வானக தந்தை துன்புறும் ஊழியனாக தன் மகனை அனுப்பினார். ஏசாயா 4 முறை தன் இறைவாக்கை அழகிய பாடலாக வெளியிட்டார். சஃபரிங் சர்வன்ட், சாங் ஆஃப் த சஃபரிங் சர்வன்ட், துன்புறும் ஊழியனின் பாடல். அந்த 4 முறையும் இயேசு பாடுபடுவார், துன்பப்படுவார் என்பதைத்தான் ஏசாயா இயேசு வருவதற்கு ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்னால் உரைத்தார். ஆனால் உலகம் அதை ஏற்கவே இல்லை. முழுமூச்சாக மும்முரமாக துன்பப்படுவதை உலகம் தவிர்க்கிறது. துன்பப்படாமல் இன்பமாக இருக்கலாம் என்று உலகம் எதிர்பார்க்கிறது. ஆனால் துன்பத்தின் வழியாக தான் மீட்பு, துன்பத்தின் வழியாக தான் விடுதலை, துன்பத்தின் வழியாக தான் எல்லா பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும் என்பது கடவுளுடைய திட்டம். எனவே என்ன எதிர்பார்க்கிறார்கள்? எலியா வர வேண்டும். இதைத்தான் நாமும் பல நேரங்களில் நினைக்கிறோம். வாழ்க்கையில ஏதாவது ஒரு துன்பம் வந்துவிட்டால் எலியா வர வேண்டும். அப்படி என்றால் கடவுள் திடீரென்று நமது வாழ்வில் குறுக்கிட்டு நம் துன்பங்களை அகற்ற வேண்டும், துன்பங்களை நீக்க வேண்டும், துன்பத்திலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். எலியா வர வேண்டும், எலியா வர வேண்டும், இயேசுவை சிலுவை நின்று இறக்க வேண்டும். ஆனால் இயேசு அப்படி நினைக்கவில்லை. இயேசு எலியாவை கூப்பிடவில்லை. தன்னையே, தன் துன்பத்தையே வானக தந்தையிடம் எடுத்து ஜெபமாக, ஒரு அழுகை நிறைந்த ஜெபமாக செலுத்துகிறார். தந்தையே, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? இது ஒரு அவநம்பிக்கையின் ஜெபம் அல்ல. இட்ஸ் நாட் எ பிரேயர் ஆஃப் டிஸ்பேர், இட்ஸ் எ பிரேயர் ஆஃப் ஹோப். ஏனென்றால் இறுதியில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். முதலில் தந்தை மீது நம்பிக்கை இல்லை என்றால் தந்தையை கூவி அழைப்பாரா? என் இறைவா, என் இறைவா. எவ்வளவு வேதனையோடு அவர் அழைத்தாலும் நம்பிக்கையோடு அழைக்கிறார். ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? எனக்கு வேதனையாக இருக்கிறது, என்னை கை நெகிழ்ந்து விட்டீரா? உடனே இவரே என்ன சொல்லுகிறார்? உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். எவ்வளவு சரணாகதி அடைகிறார்! தன்னையே முழுமையாக அந்த வானக தந்தைக்கு ஒப்படைக்கிறார். என் வாழ்வில் என்ன நடக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அது நடக்கட்டும். நான் விரும்புகிறவாறு அல்ல, நீர் விரும்புகிறவாறு
இதோ எல்லாவற்றிற்கும் என்னை நான் சரணாகதியாக ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை ஒப்படைத்து நம்பிக்கையில் உயிர் துறந்தார். அன்புக்குரியவர்களே, நமது வாழ்வில் துன்பங்கள் வந்தால் அந்த துன்பத்தை விட்டு எப்படியாவது தப்பித்து ஓடிவிடலாம் என்று நினைக்கிறோம். யாருமே துன்பத்தை எதிர்கொள்வதில்லை. இந்த துன்பம் வரக்கூடாது, இந்த துன்பம் உடனடியாக விலக வேண்டும் என்று தான் கடவுளிடத்தில் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, கடவுள் மிக விரைவாக நமது வாழ்வில் குறுக்கிட வேண்டும், துன்பத்திலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும். சிலுவையில் நின்று இறக்க வருவாரா பார்ப்போம். அதுதான் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு. எனவே இப்படி நாம் கடவுளிடத்தில் நடந்து கொள்ளாமல் என்ன துன்பம் வந்தாலும் அதை எதிர்கொள்வோம், அதை அனுபவிப்போம். அப்பொழுதுதான் உண்மையான இறை சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்போம். இதற்கான அருளையும் உதவியையும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர் இயேசுவிடம் கேட்போம். அவர் நமது துன்பங்களை தாங்குவதற்கான சக்தியை நமக்கு தருவாராக. ஆமென். என் வாழ்வு என்றும் குன்றாது போமோ, உன் வாழ்வில் என்றும் நான் வாழ வேண்டும். என் வாழ்வு என்றும் குன்றாது போமோ, உன் வாழ்வில் என்றும் நான் வாழ வேண்டும். என்னாலும் என்னில் உன் அன்பு கொள்ள, என்னாலும் என்னில் உன் அன்பு கொள்ள, என்னாலும் என்னை உன் பாதம் வைத்தேன். காணிக்கை தந்தே நிறைவா, என்னை காணிக்கை தந்தே நிறைவா, காணிக்கை தந்தே நிறைவா, என்னை காணிக்கை தந்தே நிறைவா. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான இறைவா, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் ஆற்றலால் குற்றம் குறைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இத்திருப்பலியின் பிறப்பிடமாகிய பாஸ்கா விழாவினை நோக்கி நாங்கள் தூய்மையான உள்ளத்துடன் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உடல் உறுத்தலின் வழியாக நீர் எங்கள் துர்க்குணங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நல்வாழ்வின் பண்புகளையும் அந்த வாழ்வுக்கேற்ற பரிசினையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அளிக்கின்றீர். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானகத் தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர்.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கு பரவிருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தந்தவாறு வானகத் தந்தையை நோக்கி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழுவதாலேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்கள் வழியாக எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நமக்காக சிலுவையில் தொங்கி உயிர் கொடுத்து நம்மை மீட்டு ரட்சித்த கடவுளின் செம்மறி. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா குணமடையும்.
நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கும் நிறைந்த இறைவா, எங்களுக்கு புது வாழ்வு அளிக்கும் இத்திரு உணவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கிய இத்திரு விருந்தினால் நாங்கள் பழைய மனிதனின் பாவ இயல்பை களைந்துவிட்டு உண்மை, அன்பு, நீதி முதலியவற்றை பேணி வளர்க்கும் புதிய இயல்பை அணிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்பார்ந்தவர்களே, சிறிது நேரம் அமரவும். இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. இன்றும் நாளையும் சிறப்பான தவக்கால தியானம் நடைபெறுகிறது. கேரளாவை சார்ந்த ஜெருசலேம் தியான மைய குழுவினர் இந்த தியானத்தை நடத்துவார்கள். இன்று 9 மணிக்கு அந்த தியானம் ஆரம்பமாகும். 9 மணியிலிருந்து 12 மணி வரை. அதன் பிறகு 12 மணிக்கு திருப்பலி. அது முடிந்த பிறகு சிறிது இடைவேளை. 3 மணியிலிருந்து 5 மணி வரை மீண்டும் தியான உரைகள், ஆராதனைகள் இடம்பெறும். இன்று மதிய உணவு மலிவு விலையில் புனித வின்சென்ட் த பால் சபையினர் வழங்குவார்கள். எனவே இந்த தியானத்தில் முழுமையாக பங்கேற்க உங்களை அழைக்கின்றோம். இதை பற்றி நாளைய நிகழ்ச்சியை பற்றி பிறகு உங்களுக்கு அறிவிக்கப்படும். உங்களுக்கு தெரியும், நமது பசிலிக்கா ஆலயத்திலிருந்து லூர்து தொலைக்காட்சி இயங்கி வருகிறது. இந்த லூர்து தொலைக்காட்சியை நாம் கேபிள் டிவியிலும் வெப்சைட்டிலும் பார்க்கலாம். ஏராளமான திருப்பலி, மற்ற ஜெபம், உரைகள் அடங்கிய இந்த தொலைக்காட்சியை நீங்கள் கண்டு பயனடைய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதற்காக உங்களுடைய உதவியை அன்போடு அழைக்கிறோம். விளம்பர ஒரு நாள் உபயம் 2000 ரூபாய், மாதம் முழுவதும் உபயம் 5000 ரூபாய். அடுத்ததாக நமது லூர்து தொலைக்காட்சி வழியாக நம்முடைய நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, மற்ற பங்குகளில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகள் மாதம் ஒரு நாள்
ஒவ்வொரு பங்கிலும் நடக்கின்ற திருப்பலியானது மாதா தொலைக்காட்சிக்கு இங்கிருந்து அனுப்பப்பட்டு அது ஒளிபரப்பு ஆகிறது. அது சேட்டலைட் டிவி, உலகம் முழுவதும் அதை பார்க்கலாம். இப்பொழுது தமிழகம் எங்கும் எல்லோரும் பார்க்கிறார்கள். ஆனால் இன்னும் பாண்டிச்சேரியில் அந்த மாதா தொலைக்காட்சி ஒளிபரப்பாகவில்லை. அதற்கு மாறாக நமது மாதா லூர்து தொலைக்காட்சியிலே இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். இன்னும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அப்பொழுது மாதா தொலைக்காட்சி இங்கே புதுவையில் ஒளிபரப்பாகும். இது தமிழக ஆயர் பேரவையினுடைய தொலைக்காட்சி நிறுவனம். எனவே எல்லா நமது பங்குக்கு மட்டும்தான், அதுவும் லூர்து தொலைக்காட்சி வழியாக திருப்பலிகள் அனுப்பப்படுகின்றன. தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் கிடையாது. நாம் தான் போய் எடுத்து அனுப்புகிறோம் எல்லா இடங்களிலும். உதாரணமாக ஏலாக்குறிச்சியில் நடைபெற்ற திருப்பலியை நாம் தான் எடுத்து அதை அனுப்புகிறோம். வேறு யாரும் அதை அனுப்ப உரிமம் இல்லை. நமக்கு தான் வருடம் முழுவதும் ஓராண்டுக்கு ஒப்பந்தமாகி இருக்கிறது. பகல் 1 மணியிலிருந்து 2 மணி வரை இங்கே காலையில் நடைபெறுகிற திருப்பலி ஒளிபரப்பாகும். உலகம் முழுவதும் இதை பார்க்கலாம். இதற்கு ஒரு நாள் உபயம் 5500 ரூபாய். விருப்பமானவர்கள் அதில் நீங்கள் கொடுத்து உபயம் செய்ய கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது திருப்பலி முடிந்த பிறகு நற்கருணை பவனி, நற்கருணை அரங்கேற்றம், அது முடிந்த பிறகு கொடி ஏற்றம். இப்பொழுது உடனடியாக நமது பங்கு பேரவையின் துணைத் தலைவர் திரு வின்சென்ட் ராயர் அவர்களுடைய பிறந்த நாளை சிறப்பிக்கின்றோம். எனவே நம் பங்கு சார்பாக நமது பங்கு பணி குழுவின் மூத்த உறுப்பினர் திருவாளர் லூர்து சாமி அவர்கள் திரு வின்சென்ட் ராயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவிப்பார்கள். இப்பொழுது அனைவரும் மண்டியிடுங்கள். திவ்ய நற்கருணை அரங்கேற்றம் செய்யப்பட்டு பவனியாக எடுத்துச் செல்லப்படும்.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இறைவனே, இறைவனே, என் இயேசுவே, என் தேவனே, இந்த வேளையில் எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறிய திருத்தம். காலை 9:30 மணிக்கு தியானம் ஆரம்பமாகும். ஆராதனை, 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 ஆராதனை. ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை, ஆண்டவராம் இயேசுவுக்கே ஆராதனை, இரக்கத்தின் ஆண்டவருக்கே ஆராதனை, ஆண்டவராம் இயேசுவுக்கே ஆராதனை, இரக்கத்தின் ஆண்டவருக்கே ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை,
ஆண்டவராம் இயேசுவுக்கு ஆராதனை, இரக்கத்தின் ஆண்டவருக்கு ஆராதனை, ஆண்டவராம் இயேசுவுக்கு ஆராதனை, இரக்கத்தின் ஆண்டவருக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை. இதே ஆண்டவர் குடியேற்றம். இயேசுவின் இருதயமே, எங்கும் இருந்திடும் அருள்மயமே, உங்கள் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் நீங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் இருந்திடும் அருள்மயமே, உங்கள் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் நீங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. என் பெயர் போற்றப்படவே இக்கோவிலை நான் தேர்ந்தேன், தேர்ந்ததினானே திருநிலைப்படுத்தியுள்ளேன். நானே வழியும் சக்தியும் ஜீவனுமே, எங்கள் ஆண்டவர் போற்றப் பெறுக. இது எங்கும் எங்களின் நம்பிக்கை, எங்கள் இதய ஆண்டவரே. இயேசுவின் இருதயமே, எங்கும் எழுந்திடும் அருள்மயமே, உங்கள் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இப்பொழுது கொடியானது புனிதப்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பு மகன் இயேசுவின் திரு இதயம் எங்களுக்காக குத்தி பழக்கப்பட்டது. அந்த திரு இதய பக்தியை நாங்கள் கடைபிடித்து வருகிறோம். அந்த திரு இதய ஆண்டவர் படத்தை இந்த கொடியிலே நாங்கள் பொறித்து இதை உயர ஏற்ற இருக்கிறோம். இந்த கொடியை நீர் புனிதப்படுத்தும். இந்த கொடி உயர ஏறுவது போல எங்களுடைய உள்ளங்களும் உயர எழும்புவனவாக. இவ்வாறு தீய நாட்டங்கள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்று உண்மை, அன்பு, நீதி, நேர்மை ஆகியவைகளில் எங்கள் இதயங்கள் மேலே எழுப்பப்படுவனவாக. இந்த கொடியை பார்க்கிற அனைவரும் திரு இதய ஆண்டவருடைய அன்பின் ஆட்சிக்குள் வருவார்களாக. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே வானக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி இந்த கொடியை
ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இதை கொஞ்சம் கேளுங்கள், அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதரை வாழுங்கள். இயேசுநாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள், அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதரை வாழுங்கள். மனிதரை வாழுங்கள். மாசரு பொன்மனம் படைத்தவன் தானே உலகில் முழு மனிதன். மாசரு பொன்மனம் படைத்தவன் தானே உலகில் முழு மனிதன். புவி மாந்தருக்காக தியாகங்கள் செய்பவன் மனிதன், அவன் புனிதன். புவி மாந்தருக்காக தியாகங்கள் செய்பவன் மனிதன், அவன் புனிதன். மனிதருள் அவன் புனிதன். இயேசுநாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள், அவர் இதயத்தை திறந்து சொல்வதை